இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எங்கு சென்றாலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ஆய்வுரையாக பார்க்கும்போது அவரை ஒரு இனத்திற்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு சாதாரண மனிதர்களுடைய உணர்வுக்கோ அவரை ஆட்படுத்தி விட முடியாது. நான் இதுவரை சொன்னதெல்லாம் அவருடைய சொற்பொழிவை மட்டும் சொல்லவில்லை, அவரை ஆய்வு செய்யும் போது கிடைக்கின்ற விஷயங்கள். ஏன் நிர்விகல்ப சுவாமிகளையெல்லாம் அவர் சந்தித்திருக்கின்றார். அப்படி என்றால் என்ன, தானும் அந்த நிலையை எய்த வேண்டும். இன்றைக்கு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோமே, ஸ்ரீ ரமணர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோமே, ஸ்ரீ விவேகானந்தர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஏன் அவர்களை நாம் விட்டு விலக முடியவில்லை? அவர்களுடைய உள்ளது 40 படித்திருக்க மாட்டோம், சுவாமி விவேகானந்தருடைய ஞான தீபத்தை நாம் படித்திருக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் பெயரை கேட்டாலே, சுவாமி விவேகானந்தர் என்ற பெயரை கேட்டாலே ஒரு எழுச்சி வருகிறதே. அதுதான் அந்த பிரம்ம ஞான சக்தியினுடைய ரகசியம். இதை கார்ப்பரேட் சாமியார்கள் சில தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகம் இருக்கும் வரை, இந்த உலகம் அழியும் வரை உலகம் முழுவதும் சக்தி இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டது அறிவியல் உலகம். சக்தி என்றால் என்ன என்று அறிவியல் உலகம் கூறிவிட்டது. பிக் பேங் தியரி படி இன்றைக்கு இந்த சக்தி உலகம் முழுவதும் எப்படி பரவி இருக்கிறது, வெடிக்கப்பட்ட அந்த பெருவெடிப்பிலிருந்து கிளம்பி வந்த அனைத்தும் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று கூறுகிறது. அந்த சக்தியிலே இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்க இயற்கையும் ஒன்றன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் ஒன்றன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஒன்றென கருதி அந்த ஒன்றை படைத்த ஆதிமூலமான ஒன்றையும் வணங்கி இறுதி வரை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று கருதி கொண்டு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நுண்ணொடியும் வாழ்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நண்பர்களே, வீரத்திற்கு விளைநிலம் என்று கூறிவிடுகிறீர்கள். வீரத்திலும் விவேகம் வேண்டும் என்ற நிலை. வெறும் வீரம் மட்டுமல்ல, நினைத்து பாருங்கள், அவர் ஏதாவது எங்கேயாவது வன்முறை என்ற ஒரு விஷயத்தை எங்கேயாவது யூஸ் பண்ணி இருக்கிறாரா? இல்லை. வன்முறை என்ற விஷயமே அவருக்கு இல்லை. அதில் தான் அந்த நீதிமன்றத்திலே அனந்த நாராயணன் என்ற அந்த நீதிபதி எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் அவருடைய நீதிமன்ற தீர்ப்பினை நன்றாக படியுங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒன்றை தூண்டியிருக்கிறார் என்று யூகிக்கக்கூட முடியவில்லை என்று எழுதுகிறார். அனந்த நாராயணன் இந்த இனத்தைச் சேர்ந்தவரா? இல்லையே. ரெட்டியார் என்ன இவருக்கு என்ன சொந்தக்காரரா? இல்லையே. அப்போ யூகிக்க முடியவில்லை என்று நினைக்கும் அளவுக்கு இவருடைய வாழ்வியல் நடப்புகள் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கையை நீட்டினால் எதுவும் நடத்தலாம். அப்படி நடத்த முடியாது என்பது அவருக்கு தெரியாதா? ஆனால் எதையுமே நாம் தவறாக இறுதி வரை இன்றைக்கு நாம் இப்படி கதறிக்கொண்டிருக்கிறோமே. முத்துராமலிங்க தேவரை விட்டால் யாரை நாம் பேசுவது? யாருக்காக இப்படி நாம் பேசுவது? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே பேரறிஞராக திகழ்ந்திருக்கிறார் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய படிப்பறிவை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் உண்மையிலேயே 10ஆம் வகுப்பு வரைதான் படித்தார் என்பதுதான் வரலாறு. அதற்கு பிறகு ஆங்கிலத்திலே மிகப்பெரிய சொற்பொழிவாற்றினார் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வீட்டிற்குள்ளே சென்று அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மறைவிற்கு பிறகு எடுக்கப்பட்ட சில நூல்களை பார்க்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது. ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் மதுரை ஆதீனம், இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை ஆதீனத்திடம் அந்த நூலை வழங்கியிருக்கிறார். மதுரை ஆதீனம் அவர்கள் எனக்கு அந்த நூலை கொடுத்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் எனக்கு கொடுத்தார். அது என்ன நூல் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய ஞான யோக நூல். இன்றைக்கு அந்த நூல் பல்வேறு பதிப்புகளோடு கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் என்று பல்வேறு நூல்களாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய பூஜை அறையிலே சில நூல்கள் சிதைந்து கிடக்கின்றன. அந்த நூல்களையும் பார்த்தீர்களானால் ஆங்கில நூல்களாக தெரிய வந்தது. இன்றைக்கும் இவ்வளவு பேசக்கூடிய நாம், இவ்வளவு பேசிக்கொண்டிருக்கிற நாம், சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய ஆங்கில
புலமையை பற்றி நமக்கு இன்னும் சரியாக புரிய முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அன்றைக்கே அத்தனையும் படித்திருக்கிறார். சாட்சியம். அது மட்டுமல்ல, எந்த வினாடியிலும் அவர் கையிலே நூல் வைத்திருப்பாராம். அதற்கு பிறகு பர்மாவிற்கு அவர் பயணம் செல்கிறார். அங்கே திருக்குறளைத்தான் பர்மாவினுடைய ஜனாதிபதிக்கு பரிசாக கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, திருக்குறளை உலகத்தினுடைய பொதுமறை மொழிகளில் ஒன்றாக, உலகத்தினுடைய பொதுமறையாக ஆக்க வேண்டும், படியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். திருக்குறளை முதலில் ஒரு தமிழன் இந்தியாவை விட்டு சென்று பர்மாவிலே ஜனாதிபதியிடம் கூறுகின்றார், கொடுத்திருக்கின்றார். இங்கே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் படிப்பாளி என்று கூறிவிட முடியாது, சாதாரணமாக அலசி இருக்கின்றார். வேதாந்தத்திலே கூறுவார்களே, சிரவணம் மனனம் மதித்தியாசனம் என்று கூறுவார்களே, ஒன்றை படிப்பது, ஒன்றை கேட்பது ஒரு நிலை. அதற்கு பிறகு அதை உணர்ந்து அலசுவது, ஆய்வது இன்னொரு முறை. மூன்றாவது என்ன? அதை அப்ளை பண்ணுவது. பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிரம்மச்சாரியம் என்று ஒன்றை கேள்விப்பட்டிருக்கிறார் முதலிலே. அப்படித்தானே இதை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆய்வுபூர்வமாக. முதலிலே பிரம்மச்சாரியம் என்பதை கேள்விப்படுகிறார். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒன்றுதானே, எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதானே. அந்த இனத்திலே பிரம்மச்சாரியாக இருப்பது என்பது பொதுவாக கடுமையான ஒன்றாக கருதப்படுகிறது. பிரம்மச்சாரியம், அதிலும் நைஷ்டிக பிரம்மச்சாரியம் என்று கூறுகிறார்கள். எப்படி என்றால், பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை. அதற்கு அறிவியல் விளக்கமெல்லாம் கூறுவார்கள், அங்கே நாம் போக வேண்டாம். ஞான மார்க்கத்திலே பெண்களையெல்லாம் பராசக்தியினுடைய வடிவமாக, இறையினுடைய இன்னொரு பிம்பமாக கண்டு வாழ்ந்தவர், வணங்கியவர், இறுதி வரை வாழ்ந்தவர் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ரொம்ப முக்கியமான விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் ஒன்றை சாப்பிடுகிறோம், நாளைக்கு சாப்பிடுவதற்கு நாக்கு கொஞ்சம் சுவையை கேட்டால் கொஞ்சம் சாப்பிட்டு விடலாம் என்று அப்படியே கெட்டு விடுகிறோம். ஒரு சாதாரண நாக்கிற்கு நமக்கு வேண்டிய அளவு சாப்பிட்ட பிறகும் கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு நாக்கை கெடுத்து விடுகிறோம், அல்லது அந்த நாக்கினுடைய சுவைக்காக. இதை போன்றுதான் பொறிகள் புலன்களுடைய அத்தனை ஆசையும் தீர்ந்த பிறகும், பல ஆயிரக்கணக்கான கோடிகள் சேர்த்த பிறகும் யாராவது நிற்கிறோமா? இதை செய்துவிடலாம் என்று நினைக்கின்றோம். முடிந்து எல்லாம் கிடைத்துவிடும். அதற்கு பிறகு சிந்திக்கிறோம், ஏன் இன்னும் பெற முடியாது? நேற்றுத்தான் நன்றாக சாப்பிட்டு இருப்பீர்கள், நேற்றுத்தான் அத்தனையும் கிடைச்சிருக்கும், இன்னும் சுகம் வேணும், இன்னும் சுகம் வேணும்னு இந்த உடலுக்கு சுகமாக இருக்கிறோம். ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்கள் நினைத்து பாருங்கள் நண்பர்களே, 36 கிராமங்களுக்கு சொந்தக்காரர். உலகத்தினுடைய இன்றைக்கு சொல்லுகிறார்களே சினிமாவிலே ஆடம்பர ஆடைகள் அடுத்து அணிகிறார்கள் என்று, அத்தனையும் அணியக்கூடிய தன் சொந்த சொத்துள்ளவர். இறுதி வரை ஒரு கதர் சட்டை, கதர் வேஷ்டி, அதையும் தானே துவைத்து. நினைத்து பாருங்களேன். சின்னப்ப கவுண்டர் அவர்கள் அப்படியே கண்ணீர் விட்டு அதை சொல்லுவார். ஒரு வேஷ்டி வைத்துக்கொண்டு மறுபடியும் இன்னொன்றை துவைத்து கொண்டு அப்படியே கிளம்பி விடுவார்கள். எப்பொழுது? அவர் ஒரு சாமியாராக அலையவில்லை, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதும் அப்படித்தான், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் அப்படித்தான், வாழ்க்கையினுடைய மீட்டிங்களுக்கு கூட்டங்களுக்கு செல்லும் போதும் அப்படித்தான். இப்படி ஒரு புலனடக்கத்தினுடைய ஒட்டுமொத்த புலன்களை சொல்லுகிறார்கள் வள்ளுவர். அத்தனை புலன்களையும் அடக்கி ஒடுக்கி அதை ஒழுங்காக இயக்கி யாரிடமும் எந்த அனாவசியப்பட்டு விடாமல் வாழ்ந்திருக்கிறாரே, இவர் மாதிரி ஒரு இன்ஸ்பிரேட்டரி லீடர் இன் இந்தியா யார் சொல்லுங்கள்? இவரை போன்று ஆன்மீகத்திலே இன்றைக்கு ஆன்மீகம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது